ஸ்ரீ சத்யநாராயண விரத மகாத்மியம் முதலாம் அத்தியாயம். ஓர் புண்ணிய காலமாகிய நன்னாளில் சவுனகாதி மகரிஷிகள் நைமிசாரண்ய வனத்தை அடைந்து அங்கு வீற்றிரான் என்ற சூத புராணிகரை நோக்கி நமஸ்கரித்து, ஓ மகாத்மாவே, பூலோகத்தில் ஜன்மித்த ஓர் மனிதன் தான் கோரிய தனம், தானியம், பசு, புத்திர, ஸ்வர்க்க, மோட்சம் முதலாகிய நற்பலனை அடைய வேண்டுமானால் எந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பலனாக சித்தி அடையலாம்? அதை எங்களுக்கு தயவு கூர்ந்து திருவாய் மலர்ந்தருள வேண்டும் என கேட்டார்கள். அதற்கு சூதபிராணிகர் சொல்லத் தொடங்கினார். ஓ சவுனகாதி மகரிஷிகளே, நீங்கள் என்னை கேட்டபடியே முன்னொரு காலம் நாரத மகரிஷியானவர் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தியை நோக்கி கேட்டார். அப்படி கேட்ட நாரதருக்கு ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி திருவாய் மலர்ந்தருளிய ஓர் விரதத்தின் மகிமையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சர்வதானமாக கேளுங்கள் என்று சொல்லுகிறார். ஓ ரிஷிகளே, முன்னொரு காலத்தில் யோக சிரேஷ்டான நாரதர் யோகானுக்கிரகம் செய்ய எண்ணி சர்வ லோகங்களையும் சுற்றி சஞ்சரித்து மனுஷ்ய லோகமடைந்து அங்கு ஜன்மித்திருக்கும் பாப, கர்ம, கரூர ஆத்மாக்களை கண்டு, இப்படி கஷ்டப்படும் பாப ஜென்மங்களை எவ்வுபாயத்தினால் தீர்த்து சுகஜீவிகளாயும் மறுபிறப்பில்லாதவர்களாயும் செய்யலாம் என்று எண்ணினவராய் நாரதர் உடனே விஷ்ணு லோகத்துக்கு சென்று அங்கு நிர்மல ஸ்படிகமயமாய் 4 கரங்களில் சங்கு சக்கர கதாயுத்ரனாய் வனமாலங்கிருதனாய் விளங்கான் என்ற ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியை பார்த்து தண்டம் சமர்ப்பித்து, மகாபிரபோ, அநாகரஷகா, ஆபத் பாந்தவா, சகல ஜீவ சேத் நோத்தாரகா, உமது திருவடிகளே சரணம் என்று ஸ்தோத்திரம் செய்து நின்ற நாரதரை ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி பார்த்து, ஓ நாரதா, நீவீர் இங்கு வந்த காரணம் யாது? எதை கூறி இங்குற்றனை? அதனை நமக்கு கூறுவாயாகில் உனது அபீஷ்டத்தை பூர்த்தி செய்கிறேன் என்றார். உடனே நாரதர், சுவாமி, பூலோகத்தில் சகல ஜனங்கள் நானாவி துக்கம் அனுபவித்து கொண்டு பாப கர்மங்களால் பாதைப்படுகிறார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட துர்க்கஷ்டமான பாப கர்மங்கள் அம்மனுஷியர்களை நாடாமல் இருக்க ஏதாகிலும் உபாயம் இருந்தால் அதை அருள் புரிய வேண்டும் என்று நாரதர் கேட்டனர். அதற்கு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, ஓ நாரதா, நீ கேட்டபடி மானிடர்கள் கிளேசமின்றி உஜ்ஜீவிக்கும்படியானதும் தேவலோகங்களுக்கெல்லாம் துர்பலமானதுமான சத்யநாராயண விரதம் என்னும் ஒரு விரதம் உண்டு. அவ்விரதத்தை கிரமப்படி அனுஷ்டித்தால் சகல துக்கங்களையும் போக்கடித்து இகலோகத்தில் சகல சுகானுபவங்கள் பெற்று பிறகு மோட்சம் அடைவார்கள் என்று சொல்லினர். அதை கேட்ட நாரதர் சந்தோஷ சித்தனாய் விஷ்ணுவை பார்த்து, ஓ புண்டரீகாஷா, தாங்கள் என்பால் கருணை கூர்ந்து திருவாய் மலர்ந்தருளிய மகாவிரதத்தின் பலன் எப்படி? அதை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும்? அவ்விரதத்தை இதற்கு முன் யாரால் அனுஷ்டிக்கப்பட்டது? எந்த காலத்தில் எச்சமயத்தில் அனுஷ்டிக்க வேண்டும்? இதுகளை தயவு கூர்ந்து எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டனர். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி, ஓ நாரதா, அவ்விரதத்தை அனுஷ்டித்தால் துக்க சோகாதி சாந்தியும், தனதானிய விருத்தியும், சௌபாக்கியமும், சந்தானமும், சர்வ ராஜ்யமும் உண்டாகும். ஆகையால் இவ்விரதத்தை அவசியம் ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டும். எப்போதாகிலும் எந்த காலத்திலாவது ஒரு நாள் பௌர்ணமி அன்று பக்தி சிரத்தையுடன் பிரதோஷ காலத்தில் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இதனன்றியும் பிராமணர்கள், பந்து ஜனங்கள் முதலானவர்களுடன் கூடி பலகாரங்கள், பழ வகைகள், பால், தயிர், வெண்ணெய், கோதுமை மாவு, சர்க்கரை, தேன் இவைகளை நைவேத்தியம் வைத்து பூஜிக்கவும். பிறகு பிராமணர்களுக்கு தட்சணை தாம்பூலாதிகள் கொடுத்து பந்து ஜனங்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தின் கதையை சிரவணம் செய்து நைவேத்திய பொருட்களில் கொஞ்சம் புசித்து சத்யநாராயண சுவாமி ஸ்மரணை பூர்வமாக வாத்திய கோஷங்கள் முழங்க வீடு சேர வேண்டும். இந்தப்படி மானிடர்கள் விரதம் அனுஷ்டித்தால் இஷ்ட சித்தி அடைவார்கள். இதுவுமின்றி கலியுகத்துக்கு இந்த சத்யநாராயண விரதம் கோரிய பலனை கொடுக்கக்கூடியது என்று முன்பு நாரதருக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி திருவாய் மலர்ந்தருளினார். அதை உமக்கு சொன்னேன் என்று சூதபுராணிகர் சவுனகாதி ரிஷிகளுக்கு சொல்லினார். ஸ்ரீ சத்யநாராயண விரத மகாத்மியம்.
1வது அத்தியாயம் முடிந்தது. வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க. இதுல போயா மைக்க பயன்படுத்தி தான் என்னோட வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்கேன். லோ பட்ஜெட்ல இது பெஸ்ட் சாய்ஸ்னு ரொம்ப கிளியரா பதிவாகுது. நீங்களும் உங்க வாய்ஸ் பதிவுக்கு இதை பயன்படுத்துங்க. அன்பான நண்பர்களே, நமது தமிழ் கதைகள் தொடரும். மேலும் பல அற்புதமான கதைகள் வர உள்ளன. எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.